ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். போன வாரம் எங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கு போயிருந்தேங்க. அங்கே என் கையில் ஒரு புக் கிடச்சிது. அதோட டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீயா நானா கோபிநாத் அவர்கள். புக்கை அப்படி புரட்டி பார்க்குறேன். அது ஒரு 4 லைன் என் கண்ணில் பட்டுது. அப்படியே திகைச்சு போயிட்டேன். கேவலம் டிஃபன் பாக்ஸில் இருக்கிற ஒரு உப்மாவுக்கு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் வல்லமை இருக்கும் என்றால் உங்களின் சந்தோஷ உணர்வு எவ்வளவு பலகீனமானதாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். சரிதானே? இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை உங்கள் கூட அடுத்தடுத்த எபிசோடில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி இதனுடைய எழுத்தாளர் கோபிநாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. ஏன்னா இந்த புத்தகத்தில் நான் எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை. எனக்கு கிடைத்த வாய்ப்பில் நான் சந்தித்த மனிதர்கள், படித்த புத்தகங்கள், பயணங்கள் இவை எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உங்கள் என்பதில் நானும் அடக்கம். இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்றெல்லாம் சொல்ல வரவில்லை. ஆனால் இது உங்களுக்கு உங்களை அடையாளம் காட்டும். உங்கள் சிறப்பியல்புகளையும் உங்கள் திறனின் நீல அகலங்களையும் உங்களுக்கு சொல்லும். அறக்க பறக்க ஓடிக்கொண்டும் அடுத்த நாள் என்ன செய்வது என்று தேடிக்கொண்டும் தோளிலிருந்து கழட்ட முடியாத சுமையாக சவால்களை சுமந்து கொண்டும் களைத்து போய் ஓடிக்கொண்டும் இருக்கிறோம். நமக்கு நாம் சரியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஓடுகிற திசையில்தான் என் இலக்கு இருக்கிறதா என்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து யோசிக்க வைக்க இந்த புத்தகம் பயன்படலாம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்ய வேண்டும்? ஏன் இது நடக்கவில்லை? இது நடக்க என்ன செய்வது என்பது போன்ற கேள்விகளை வெறும் உறுத்தலாக பார்த்து கொண்டு இருக்கும் நம்மில் பலருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் ஒரு பார்வையாக இந்த புத்தகம் இருக்கும். நாம் சவால்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவற்றை இந்த புத்தகம் சாதாரணம் என்று சொல்லலாம். சாதாரணம் என்று நினைத்து கொண்டிருந்தவற்றை சவால்கள் என்றும் விளக்கலாம். ஆனால் அதை உங்கள் வாழ்வோடு பொருத்தி பார்த்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனது வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் உங்களுக்கு உணர்த்தக்கூடும். மறுபடியும் நான் எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை. ஒன்றும் 2 என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கணக்குகளின் எண்ணிக்கை அதிகமாகிற போது ஒரு கால்குலேட்டரை தேடுகிறோம். அதனால் உங்களுக்கு கணக்கு தெரியாது என்பதல்ல. இந்த புத்தகம் ஒரு கால்குலேட்டர். உங்களுக்கு தெரிந்ததை நீங்களே வேகமாக புரிந்து கொள்ள இது எழுத்து கால்குலேட்டர். மீண்டும் சந்திப்போம். நன்றி.